வெப்பன். இனிமேதான் கலியுகமே ஆரம்பமாக போகுது. குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். அதாவது இந்த படம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போஸ்டர்ஸ் எல்லாமே விட்டுட்டாங்க. ஒரு மாதிரி பயங்கரமா இருந்தது இந்த படம் எப்படி வரப்போகுது, எனக்கீழே வந்து சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி டைட்டிலோட வந்து விட்டுருந்தாங்க. எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்தது. என்னப்பா தமிழ் சினிமாவில் யாருமே கை வைக்காத ஒரு சப்ஜெக்டா இருக்கே சூப்பர் ஹியூமன். மலையாளத்தில் மின்னல் முரளி அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. அது இடித்தாக்கி அவங்க வந்து சூப்பர் பவரா வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம காமிக்ஸ்ல நிறைய பார்த்துருப்போம். லைக் நம்ம மார்வல்ஸ்ல வந்து எக்கச்சக்கமானது பார்த்துருப்போம், டிசியில் பார்த்துருப்போம். தமிழ் சினிமாவில் குகன் சென்னியப்பன் சவாரி அப்படிங்கிற ஒரு படம் 2016 வந்து எடுத்திருப்பாரு. அவர் வந்து இந்த மாதிரி சூப்பர் ஹியூமன் சப்ஜெக்டை வந்து கையில் எடுக்கிறாரா, அதுல வந்து வசந்த் ரவி நடிக்கிறாங்களா, நம்ம புரட்சி தளபதி சத்யராஜ் சூப்பர் ஹியூமனா நடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கியூரியாசிட்டிஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன காமிக்க போறாங்க இந்த படத்துல, எப்படி வரப்போகுது இந்த படம், தமிழ் சினிமால சூப்பர் ஹியூமன் படத்தை ஏத்துப்பாங்களா, தமிழ் சினிமா நடிகர்கள் சூப்பர் ஹியூமன் சப்ஜெக்ட் நடிச்சாங்களா ஏத்துப்பாங்களா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஓகே, படம் பார்த்தாதான் வந்து நமக்கு இந்த எதிர்பார்ப்பு எல்லாமே கிளியர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக படத்துக்கு வந்துட்டோம். எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தியேட்டர்ல வந்து உட்காந்தாச்சு. எங்க இருந்து எனக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா, கமலா சினிமாஸ்ல 1/4 கிலோமீட்டருக்கு வந்து 2 வருஷமா ஒரே ஃபிளெக்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. வெப்பன் படத்தோட ஃபிளெக்ஸ் நம்ம சத்தியம் சினிமாஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசு இருக்கிறதுலே, சென்னையிலே இருக்கிறதுலே பெரிய ஃபிளெக்ஸா வந்து நம்ம வெப்பன் ஃபிளெக்ஸ் தான் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் அந்த ஃபிளெக்ஸின் மூலியமா வந்து அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் வந்து படத்துக்கு ஆரம்பத்துல இருந்து இருந்துச்சு. அட் த சேம் டைம் கொஞ்சம் கியூரியாசிட்டியும் கிடைச்சது. ட்ரெய்லர்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கியூரியஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அதிகமாயிருச்சு. ஏன்னா சத்யராஜ் சார்லாம் பறக்கிற மாதிரி சீன் எல்லாமே வந்து ட்ரெய்லர்ல வச்சிருந்தாங்க இல்லையா. அதெல்லாம் படத்துல எப்படி ஒரு கூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் பாக்குறதுக்காக வந்தோம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று கிளியரா என்ன புரியுது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா புது முயற்சி, அதுக்காகவே இந்த படத்தை வந்து 100% வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கறத நான் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி படத்தை நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப ஆணித்தரமா வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா எடுத்த காதல் கதை, எடுத்த ஃபேமிலி டிராமாவே எடுக்காம புதுசா ஏதாவது ஒரு சூப்பர் ஹியூமன் சப்ஜெக்ட் எடுப்போம்ப்பா, நம்ம ஹீரோக்குள்ளேயே வந்து கொஞ்சம் சூப்பர் ஹியூமன்ஸா காமிப்போம் அப்படின்னு சொல்லி குகன் சென்னியப்பன் ஒரு வேற லெவல்ல எல்லாத்தையுமே காமிச்சிருக்காரு. படத்தோட மிக மிக பெரிய பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நான் சினிமோட்டோகிராஃபியும் எடிட்டரையும் மியூசிக்கையும் வந்து நான் கண்டிப்பா வந்து சொல்லியே ஆவேன். படத்தோட சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, அதே எடிட்டிங்கும் அதே மியூசிக்கும். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு லெவலுக்கு மேல நமக்கு இதாகும் இல்லையா. அந்த வகையில படத்தோட மியூசிக் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். மற்றபடி இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபி, அதாவது தமிழ் சினிமாலாம் சொல்லுவாங்களே, நாங்க வந்து ஹாலிவுட் தரத்துக்கு படம் எடுத்திருக்கோம், ஹாலிவுட் தரத்துக்கு படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை வந்து சினிமோட்டோகிராஃபர் எடிட்டரும் சேர்ந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லபடியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லபடியா கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சூப்பர் ஹியூமன்கே ஆன அந்த ஒரு ஃப்ரேம்ஸா இருக்கட்டும், அந்த எடிட்டிங் பேட்டர்னா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளவு சூப்பரா வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணியிருக்காங்க வெப்பன் மூவில. மியூசிக் நம்ம ஜிப்ரான் போட்டிருக்கிறாரு. ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. படத்துல என்னப்பா கொஞ்சம் லைட்டா அப்படியே போற மாதிரி இருக்கு, கன்ஃபியூஷனா போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற டைம்ல எல்லாம் தலைமை மியூசிக்கை போட்டு பறக்க விட்டு ஒரு சைட்ல ஹோல்ட் பண்றாரு. ஆனா கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சா, இல்ல நாங்க பார்த்த தியேட்டர்ல சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சா அப்படின்னு தெரியல, கொஞ்சம் லைட்டா காது வலிச்சது எனக்கு. மற்றபடி மியூசிக்கும் வந்து இந்த படத்துக்கு பெரிய பெரிய சப்போர்ட் சேர்ந்துருக்கு. ஓகே, டெக்னிக்கலா வந்து பார்த்தாச்சு. டெக்னிக்கல் டீமை பத்தி பேசும்போது கண்டிப்பா அவங்களோட நேமுமே வந்து நம்ம இங்க சொல்லியே ஆகணும். எடிட்டர் கோபி கிருஷ்ணா, சினிமோட்டோகிராஃபர் பிரபு ராகவ், அவங்க தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நம்ம காஸ்ட் அண்ட் குரூப் வந்தோம் அப்படின்னா, வசந்த் ரவி, நம்ம சத்யராஜ் சார், சினிமோட்டோகிராஃபர் ஃபேமஸ் சினிமோட்டோகிராஃபர் ராஜீவ் மேனன், தன்யா, அப்புறம் நம்ம விக்ரம் மாயா. இன்னொரு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, சாலமன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிட்மேன். அவர் வந்து ஒரு கூலிப்படையை சேர்ந்தவர். அவருக்கு வந்து வேலைலாம் கொடுப்பாங்க, அவர் போய் பண்ணிட்டு வந்துருவார். அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான கேரக்டர் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ளே பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரோட கேரக்டர் நான் அதிகமா ரசிச்சேன் அப்படின்னா வசந்த் ரவி. ஏன்னா அவரு இப்பதான் உள்ள சினிமாக்குள்ள வந்திருக்கிறாங்க, ஒரு ஃபியூ படங்கள் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் அவரை பார்த்ததுக்கும் இப்போ அவரை பார்க்கறதுக்கும் வந்து அந்த கொஞ்சம் வித்தியாசம் தெரியும்ல. அந்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், ஒரு சீன் எல்லாம் பயங்கரமா கத்துற மாதிரி ஒரு சீன் வரும், அது வந்து அவ்வளோ சூப்பரா வந்து பண்ணியிருப்பார் தலைவன். சத்யராஜ் சாரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. சத்யராஜ் சார் ஒரு சூப்பர் ஹியூமன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே சத்யராஜ் சாரை காமிக்க மாட்டாங்க. சத்யராஜ் சாருக்கு கொடுக்குற அந்த பில்டப்லாம் வந்து பார்க்க போதுன்னா, என்னப்பா பில்டப் ரொம்ப ஹெவியா இருக்கு, அப்போ ஆளும் வந்து பயங்கரமா இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். அந்த பில்டப்லாம் தாண்டி சத்யராஜ் சாரோட அந்த என்ட்ரி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்காது. ஆனால் அந்த படத்துல வந்து பயங்கரமா கிடைச்சிருக்கு. தலைவன் வரும்போதே சுருட்டு பிடிச்சிட்டு எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு வருவான். அது வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு. காஸ்ட் அண்ட் குரூவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. கடைசியாக நம்ம வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடலாம். டைரக்ஷன், அதாவது குகன் சென்னியப்பன். ஒரு படம் வந்து டிலே ஆகுது, ரிலீஸ்க்கு டிலே ஆகுது அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆகிக்கிட்டே இருக்கும். டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஐயோ என்ன டிலே ஆகிட்டே போகுது, நம்ம எழுதுனது ஒரு காலகட்டத்தில், ரிலீஸ் ஆகுறது ஒரு காலகட்டத்தில், இதை மக்கள் புரிஞ்சுப்பாங்களா ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற எல்லா டென்ஷனுமே வந்து டைரக்டர் தான் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்க்கையில இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷம் அப்படியே இருந்திருக்கு.
போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. நிறைய சிஜி ஒர்க்ஸும் இருக்கு இந்த படத்துல. அப்படிங்கும்போது டைரக்டருக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் வந்து அவர் ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு குகன் பிரதர் ஒரு ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்கு பிரதர் படம். எனக்கு நீங்க நிறைய சாமியெல்லாம் கும்பிட்டுருப்பீங்க, எல்லா சாமியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கிறாருங்க, சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தமிழ் சினிமாவில் யாருமே பெருசா எடுக்கல, கை வைக்கவே இல்லை. நம்ம கை வைக்கிறோம், ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நம்மளும் வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய டைரக்டர் எப்படி ஏத்துப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ எல்லா யோசனையிலுமே வந்து இவர் இந்த படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் குகன் பிரதர். கண்டிப்பா நீங்க பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு பெரிய பெரிய சப்ஜெக்டுகள் எடுப்பீங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. என்னப்பா படத்தை பத்தி ஃபுல்லா பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே இருக்க, காசு வாங்கியாச்சா, ஹெவியான சொம்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா படத்துல கொஞ்சம் கொஞ்சம் மைனஸும் இருக்குங்க. என்ன அப்படின்னா அதை சொல்றேன்ல, படம் வந்து 2 மணி நேரம் படம் தான், ஆனாலுமே என்னப்பா கொஞ்சம் இங்கெல்லாம் எப்படி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, இது எப்படிப்பா சூப்பர் ஹியூமன் படத்துல லாஜிக்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் படத்துக்கே போனோம். சூப்பர் ஹியூமன் படத்துல போலீஸ்க்கு வேலையே இல்லை அப்படிங்கிறது நம்ம ஏத்துக்கிட்டு தான் படத்துல போனோம். ஏன்னா நம்ம பார்த்த படங்கள் அப்படி. அதே மாதிரி தான் இதுலயும் வந்து போலீஸ் எதுவுமே கிடையாது, லாஜிக் அப்படிங்கிறதே இதுல கிடையாது. ஆனாலும் என்னப்பா படம் பெருசா ஒன்றும் கனெக்ட் ஆகலையே, அந்த நீங்க சத்யராஜ் சாரோட என்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் பில்டப்லாம் கொடுக்குறீங்க, ஆனாலுமே எனக்கு வந்து ஏதோ இடிக்குதே. படத்துல எடிட்டிங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்கு, நடிச்சிருக்கணும் நல்லா நடிச்சிருக்காங்க, ஆனாலும் படத்துல ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவா இருந்ததுங்க. ஜஸ்டிஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்போ என்ன சொல்றது, ஒரு அந்த நான் ரிவீல் பண்ண விரும்பல, 2-3 கேரக்டர் ரிவீலிங்லாம் வருது இந்த படத்துல, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து கரெக்டா கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது. வராங்க, நான் தண்ணிக்கேன் படம் வந்த ப்ரோ அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு போயிடுறாங்க. ஏன்னா இடையில இந்த மாயா, நம்ம விக்ரம் படத்துல இருக்கக்கூடிய மாயா எல்லாருமே தெரியுமே, பிக் பாஸ் எல்லாம் போனாங்களே, அவங்களும் இந்த வெப்பன் படத்துல வராங்க எதுக்கு வராங்க, டக்குன்னு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னும் 2-3 கேரக்டர் இருக்கு, வராங்க டப்புன்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில கேரக்டருக்கு வந்து பெருசா இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுதல. அது மட்டும் இல்லாம டோட்டல் படத்தோடைய அந்த ஸ்கிரீன் பிளேயுமே வந்து கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரே பிளாட்ல இல்லாம கொஞ்சம் ஏத்த இறக்குற மாதிரி இருக்கு. அது இருந்திருந்தா அப்படி இருந்துச்சு அந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்லலாம். இப்போ இந்த படம் மொக்கையா இருக்குன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை, படம் சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன நம்ம கொஞ்சம் என்னடா இது எப்படிடா என்னடா இது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரியும் இந்த படத்துல கொஞ்சம் சுமாரான காட்சி பதிவுகள் இருக்கு, கொஞ்சம் சுமாரான ஸ்கிரீன் பிளே இருக்கு. அதையுமே வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்தோட நிறைய பிளஸ்ல முக்கியமான பிளஸ் வந்து 2 மணி நேரம் இந்த படம் அவ்வளோ ஷார்ட் டைம்ல எடுத்திருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போறதே தெரியல, என்ன அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதோட முக்கியமா இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு 2 ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்றாங்க. அது வந்து செகண்ட் லீடு, வெப்பன் பார்ட் 2க்கான ஒரு லீடும் ஒன்று வருது. அதுக்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து இன்னொரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்றாங்க. அது நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங் கொடுத்துச்சு. எதிரே பார்க்கலையே, என்னப்பா இது புதுசுக்கு இப்படி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பர் ஹியூமன்ஸ் வர்சஸ் இன்னொரு மனுஷன், அது யாருன்னா சொல்ல வரல, அதுதான் அந்த படத்தோட ட்விஸ்டேவும். அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை வருது. அந்த சண்டை நல்லா இருக்குங்க, அது ஒரு மாதிரி ஃபயர்லாம் போட்டு சென்டர்ல சண்டை போடுறாங்க. அது வந்து ஒரு மாதிரி சூப்பரா மேக் பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது இந்த படம் வந்து உண்மையாவே வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருந்தது. அதை வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு சண்டை காட்சி வருதுங்க. அதுல சத்யராஜ் சார், சூப்பர் ஹியூமன் சத்யராஜ் சார் வர்சஸ் இன்னொரு மேன், அவர் யார் என்னங்கிறத நான் ரிவீல் பண்ணல, நான் சொன்னல ஒரு ட்விஸ்ட்னு சொன்னல, அதுதான். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை வருது. அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் மேக்கிங் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதாவது ஒரு நெருப்பு வளையம், ஃபுல்லா ரிவீல் பண்ண மாட்டேன் பயப்படாதீங்க, ஒரு நெருப்பு வளையம், கண்ணுல எல்லாம் தீ பறக்க ஒரு பயங்கரமான ஸ்டண்ட். அது வந்து செமையா இருந்துச்சு. படத்துல நிறைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வருது, நிறைய கொலைகள் வருது, கசகசன்னு வெட்டுறாங்க, குத்துறாங்க, தலையெல்லாம் கட் பண்ணி பார்சல் அனுப்பி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டண்ட் இதெல்லாமே இருக்கு. ஆனா அந்த கிளைமேக்ஸ்ல வரது வந்து செமையா வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க, செமையா கோரியோ பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸை. அதுவே வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அதான் படம் ஆரம்பிக்கிறது ஒரு மாதிரி போகுது, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறது ஒரு மாதிரி இருக்கு, கிளைமேக்ஸ் வர கொஞ்சம் என்னடா கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்த படம் இப்போ நல்லா ஒரு பூம் ஆகிற மாதிரி இருக்கு, எந்திக்கிற மாதிரி இருக்கே, ஓகே பார்ட் 2 வருதுல, அதனாலதான் அந்த ஹைப் அந்த பூம் எல்லாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. படம் முடிஞ்சு குகன் சென்னியப்பன் அப்படின்னு டைரக்டரோட பேர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மார்வல்ஸ்லயா இருக்கட்டும், நம்ம ஹாலிவுட்ல காமிக்ஸ் மூவி, நம்ம டிசியா இருக்கட்டும், படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் கிரெடிட்ல வந்து சின்ன ஒரு போர்ஷன் வந்து வைப்பாங்க, அடுத்த பார்ட்டுக்கான லீடு வந்து வைப்பாங்க இல்லையா நம்ம ஹாலிவுட் படத்துல. அதே மாதிரி வெப்பன் படத்துலயே வந்து ஒரு லீடு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அது வந்து ஒரு மேன் பறந்து வந்து லேண்ட்ல குதிக்கிறார், அவர் யார் என்னங்கிறது நான் ரிவீல் பண்ணல, ஏன்னா அது நல்ல சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி சூப்பரா அடுத்த பார்ட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுச்சு. ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு ஹைப்பை கொடுத்துச்சு இந்த படம். வெப்பன் ரிலீஸ் ஆயிருச்சு, வெப்பன் பார்ட் 2க்கான அந்த ஒரு சின்ன ஹைப்பையும்
போஸ்ட் கிரெடிட்ல வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு குகன் சென்னியப்பன். ஸோ அடுத்த பார்ட் எப்படி எடுக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி இந்த படம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புல இருந்த படம், ரிலீஸ் ஆயிருச்சு. எல்லாருமே கண்டிப்பா தியேட்டருக்கு போயிட்டு இந்த படத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரு டைம் பார்க்கலாம். இதுதான் வெப்பன் படத்துடைய ரிவ்யூ. நீங்க படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கௌதமியா கூட ரெட் கூட ஷேர் பண்ணிருங்க. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.